இப்போ என்ன சொல்ல போகிறேன், இது எதுவுமே என்னோட வாய்ஸ் கிடையாது, எடிட் பண்ணியிருக்காங்க, வச்சு ஏதோ பண்ணிட்டாங்க அப்படிலாம் சொல்லுவானா? கண்டிப்பாக கிடையாது. இது எல்லாமே என்னோட வாய்ஸ் தான், நான் தான் பேசினேன். இப்போ சொல்லுங்க, நாங்கள் திருட்டு பயலா, மேனிப்புலேட் பண்ணி உங்களை வந்து ட்ரிகர் பண்ணுற அவங்க திருட்டு பயலா? ஏன்னா ஆடியன்ஸ் தெரியும், ஆடியன்ஸ் ஒன்றும் முட்டாள் கிடையாது. கோ கிரியேட்டர்ஸ் ரொம்ப நன்றி. கூடவே இருந்து இத்தனை வருஷம் பார்த்த மாதிரியே ஹோல் ஸ்டோரி தெரிஞ்ச மாதிரியே ஒரு கான்வர்சேஷனை வச்சு மட்டுமே இவன் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி ஒரு போர்ட்ரே பண்ணீங்கல்ல, தேங்க்யூ. உங்க உண்மையான முகத்தை காட்டினதுக்கு. ஏன்னா ஆடியன்ஸ் தெரியும், ஆடியன்ஸ் ஒன்றும் முட்டாள் கிடையாது. அடடா கிரியேட்டர்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல நீங்களே ஒரு மெயில் பண்ணி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் பேமெண்ட் அதான் அவங்களோட தாட்டாவே இருந்தது. அந்த ஆள் என்ன சொன்ன, நம்ம அதில் பெய்டு வராட்டி இல்லை அட்லீஸ்ட் அதில் வந்து நம்மளுக்கு எதுவும் கிடைக்காட்டி பெட்டர் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆடியன்ஸ் தெரியும், ஆடியன்ஸ் ஒன்றும் முட்டாள் கிடையாது. எஸ், நான் பாஸ்ட்ல பண்ணது தப்பு தான், ஐ எம் சாரி. ஏன்னா ஆடியன்ஸ் தெரியும், ஆடியன்ஸ் ஒன்றும் முட்டாள் கிடையாது. ஆக்சுவலாக டெக் பாஸ் வெர்சஸ் டெக் சூப்பர் ஸ்டார் இவங்க ரெண்டு பேருக்குள்ள போயிட்டு இருக்கிற பிரச்சனை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரீசெண்டாக நம்ம டெக் சூப்பர் ஸ்டார் கிட்ட இருந்து வந்த வீடியோவை நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் ஒரு 10-15 நாளாவே நம்மளை பத்தி நிறைய நெகட்டிவிட்டி வந்து இன்டர்நெட்ல பரவிக்கிட்டு இருக்கு. அது ஏன்றது உங்களுக்கும் தெரியும். ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னா எனக்கு டெக் பாஸ் சேனல் வந்து ரொம்பவே பிடிக்கும். இன்னும் சொல்லணும்னா மற்ற டெக் சேனல்ஸை விட டெக் பாஸ் உடைய சேனல்ஸ்ல போடுற ரிவ்யூஸ் தான் நான் பார்ப்பேன். ஏதாச்சும் ஒரு ஃபோன் வாங்கணும் அப்படின்னா கூட டெக் பாஸ் சேனல் தான் ரெஃபர் பண்ணுவேன். யாருக்காச்சும் சஜஷன் கொடுக்கணும்னா கூட டெக் பாஸ் உடைய வீடியோஸை பார்த்து தான் சஜஷன் கூட கொடுப்பேன். அந்த அளவுக்கு நம்பி பார்த்துட்டு இருந்தேன். ஏன், என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டெக் பாஸ்ல வரக்கூடிய சுதர்சன் அவர் பேசுற விஷயங்கள், அவர் பேசக்கூடிய அந்த யதார்த்தமான வார்த்தைகள் எல்லாமே நம்புற மாதிரியே இருக்கும். இந்த ரெண்டு கேமரா என்ன தெரியுமா, ஒன்னு வந்து டெப்தா, ரெண்டாவது என்னன்னே தெரியல, ஆங்கிள் மாதிரி இருக்கு, டெப்த் மாதிரி இருக்கு, கேமரா இல்லாத மாதிரி இருக்கு. கம்பெனிக்காரன் கேட்டா ஒண்ணும் இல்லைன்னு எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாங்க. அண்ட் நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, as a creator இன்னொரு கிரியேட்டர் பண்ணக்கூடிய ஸ்கிரிப்டை ரொம்ப ஈஸியாவே கண்டுபிடிச்சிருவேன். அது விளாகா இருக்கட்டும், பிராங்கா இருக்கட்டும், ஓகே அது ஸ்கிரிப்ட்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த வீடியோ நான் இன்ட்ரெஸ்டா பார்க்க மாட்டேன், நான் அதை அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவேன். பட் என்னால கூட டெக் பாஸ்ல இவ்வளவு நாள் ஸ்கிரிப்ட் தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிறத கண்டே பிடிக்க முடியல. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ப்ராடக்ட் டெஸ்டிங் ஆகட்டும், லாங் டேர்ம் யூசேஜ் ஆகட்டும், அண்ட் அதுக்கு போட்ட 3 கெட்டப் ஆகட்டும், அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்திருக்காங்கன்னு. சரி, இது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, திடீர்னு ஒரு நாள் சுதர்சனும் அவருடைய டீமும் டெக் பாஸ் சேனல்ல இருந்து வெளியே வந்துட்டோம், நாங்களே ஒரு புது சேனல் ஓபன் பண்ணிட்டோம், அதுக்கு பேர் டெக் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் அதோடைய ஃபர்ஸ்ட் வீடியோல டெக் பாஸ் உடைய லோகோவை போட்டு அதுக்கு ஆர்ஐபின்னு போட்டு அதுக்கு மாலையெல்லாம் போட்டு இத்தனை நாள் அங்க வேலை செஞ்சதுக்கு இவங்களால என்ன செய்ய முடியுமோ அதை சிறப்பா செஞ்சிருந்தாங்க. சரி, அந்த வீடியோவில் அப்படி என்னதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இவ்வளவு நாள் நாங்கள் டெக் பாஸ் சேனலில் விருப்பம் இல்லாமல் தான் வேலை பார்த்துட்டு இருந்தோம். பெய்ட் கண்டென்ட் வேணான்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தோம். ஸ்டார்டிங்கில் 10% தான் பெய்ட் கண்டென்ட், 90% வந்து ஆர்கானிக் கண்டென்ட்டாக இருந்துச்சு. அது அப்படியே மாறி 90% இல்லை 99% பெய்டு கண்டென்ட் மட்டும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வெறும் 1% மட்டும் தான் ஆர்கானிக். அதுவும் சரி ஓகே, வேற எந்த வீடியோ இல்லையா, போட்டு விட ஆர்கானிக் வீடியோவை அப்படிங்கிற மாதிரி போட ஆரம்பிச்சிட்டாங்க. 90% எங்களோட வீடியோ, 10% ஸ்பான்சர் பண்ணுவோம் அப்படின்னு அதுக்கும் டேர்ம்ஸ்னு ஒன்று சொன்னல, அது அப்படியே உல்டாவா மாறிடுச்சு. 99% ஸ்பான்சர்ஸ், 1% எங்களோட ஓன் வீடியோ. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், கெஞ்சி பார்த்தேன், கதறி பார்த்தேன். இந்த பெய்டு ப்ரொமோஷன்லாம் வேணாங்க, மக்களுக்கு உண்மையா இருக்க முடியல, மக்களுக்கு லாயலா இருக்க முடியல, ஒரு ப்ராடக்ட்டை உடச்சி அதில் இருக்கிற உண்மையை சொல்ல முடியல, பெய்டு ப்ரொமோஷன் முழுக்க பொய்யாவே பேசிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. அட்லீஸ்ட் கரெக்டா இருக்கிறத இருக்க மாதிரி சொல்லணும் இல்லையா, அதை கூட எங்களால சொல்ல முடியலனா என்னன்றது எனக்கு புரியல. அதனால இதெல்லாம் வேணாம், என் மனசாட்சியை போட்டு உறுத்துதுன்னு சொல்லிட்டு நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம். கடைசி வரைக்கும் அவங்க கேட்காத ஒரே காரணத்தினால, வேற வழியே இல்லாம இப்ப நான் அந்த சேனலை விட்டு வெளியே வந்து இப்ப நான் ஒரு புது கடையை போட்டிருக்கேன், இந்த கடைக்கு நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே டெக் பாஸ் சேனலை ஃபுல்லா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு 50 பேர் இங்க டெக் சூப்பர் ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா. நான் சொல்றேன், நான் அந்த டெக் பாஸ் அப்படின்ற பிராண்டை நான் தூக்கி எறிகிறேன். இதுதான் என்னோட சேனல், இதுல நம்மளால என்ன பண்ண முடியுமோ நாங்க பண்றோம். எனக்கு என்னன்னா, டெக் பாஸ் உடைய ஃபேஸ் ஆஃப் தி சேனலா இருந்ததே சுதர்சன் தான். ஸோ அவர் வந்து சொல்றாரு அப்படின்னா கண்டிப்பா உண்மையா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு கிரியேட்டர் ஒரு சேனல்ல இவ்வளவு வருஷம் வேலை பார்த்துட்டு வெளியே வந்து ஏன் அவரை பத்தி குறை சொல்ல போறாங்க, ஸோ இவர் சொல்றது எல்லாமே உண்மையா தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு குருட்டுத்தனமான ஒரு நம்பிக்கையில நானுமே அவருக்கு சப்போர்ட் பண்ணி கமெண்ட் எல்லாம் போட்டேன். அவருக்கு வந்து கம்யூனிட்டி போஸ்ட்ல ஷேர்லாம் பண்ணேன். என்ன மாதிரி பல கிரியேட்டர்ஸ் போயிட்டு அவருக்கு வந்து கமெண்ட் பண்ணி சப்போர்ட்லாம் பண்ணியிருந்தாங்க. So we are all stand with Sudarshan and we need justice for Sudarshan. உண்மை ஜெயிக்கிறதுக்கு தாண்டா ஆதாரம் தேவை, பொய் ஜெயிக்கிறதுக்கு குழப்பமே இல்லை. அண்ட் அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் மாறி மாறி வீடியோஸ்லாம் போட்டாங்க. அண்ட் அடுத்தடுத்து சுதர்சன் சொன்ன ஒரே விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு கார்ப்பரேட் நினைச்சா எந்த விஷயத்தை எப்படி வேணாலும் மேனிப்புலேட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி மறுபடியுமே சொன்னாப்புல. அதை பார்க்கும்போது கரெக்டு தான்.
ஒரு கார்ப்பரேட் நினைச்சா மேனிபுலேட் பண்ண தான் முடியும், அப்படிதான் மேனிபுலேட் பண்றாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்ப வரைக்குமே சுதர்சன் மேல ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. இப்ப சொல்லுங்க, நாங்க திருட்டு பயலா மேனிபுலேட் பண்ணி உங்களை வந்து ட்ரிகர் பண்ற அவங்க திருட்டு பயலா? ஆனா ஃபைனலா அடடா கிரியேட்டர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, என் தலையை அடமானம் வச்சாச்சு, நான் எக்ஸ்போஸ் ஆனாலும் பரவாயில்ல, ஆனா சுதர்சன் எப்படிப்பட்ட ஒரு ஆளு அப்படிங்கிறத மக்களுக்கு நான் வெளிச்சம் போட்டு காமிச்சே ஆகணும். ஆனா அதை நான் சொன்னேன் அப்படின்னா மறுபடியும் கார்ப்பரேட் மேனிபுலேட், அதை நீங்க நம்புவீங்களா மக்களே அப்படின்னு சொல்லி கேட்டோட நாங்க நம்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் ஓடி போயிருவாங்க. அதனால அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆளை பிடிச்சி அவங்க கிட்ட எல்லா ப்ரூஃபையும் கொடுத்து அவங்க சொல்லட்டும். நீங்க வந்து அவங்க பக்கமும் பேச வேணாம், என் பக்கமும் பேச வேணாம், கழுவி ஊத்துறது முடிவாயிடுச்சு, ரெண்டு பக்கமும் கழுவி ஊத்துங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சிட் ஃப்ரீக்வன்சி கையில கொண்டு போய் கொடுத்துட்டாப்ல. எங்க மேல தப்பு இருந்தாலும் சொல்லுங்க, அவங்க மேல தப்பு இருந்தாலும் சொல்லுங்க, இல்ல தப்பே இல்லைன்னாலும் சொல்லுங்க, அது ஒன்றும் பிரச்சனை. அண்ட் சிட் ஃப்ரீக்வன்சி அவங்க வீடியோல ரொம்ப ஓப்பனாவே சொல்லியிருப்பாங்க, அந்த ஆடியோவும் அந்த வீடியோலயே அட்டாச்சும் பண்ணியிருப்பாங்க. நீங்க ப்ரூஃப் எல்லாம் கொடுக்குறீங்க அப்படிங்கிற காரணத்தினால நான் உங்க சைடு எடுக்க மாட்டேன், அவர் சைடு எடுக்க மாட்டேன், எல்லா ப்ரூஃபையும் எடுத்துட்டு எனக்கு என்ன தோணுதோ என்னுடைய ஒப்பீனியனை தான் ஷேர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவருமே ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாப்ல. உங்களுக்கு சொல்லிடுறேன், எண்ட் ஆஃப் தி இதுல எனக்கு என்ன மைண்டுக்கு தோணுதோ அதை தான் நான் பேசுவேன். அதை பேசுங்க, அதுதான் வேணும் எங்களுக்கு. ஆனா தீர்ப்புல மட்டும் தலையிடாத, அப்புறம் நாயை செத்து போடும், நல்லா இருக்காது. ஸோ ஃபைனலாக சிட் ஃப்ரீக்வன்சி அவங்க கொடுத்த ப்ரூஃப் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணி விட்டுருந்தாங்க. ஒரு படத்துல ஒரு ட்விஸ்ட் இருக்கலாம், ரெண்டு ட்விஸ்ட் இருக்கலாம், ஆனா படத்துக்கு பேரே ட்விஸ்ட்னு வைக்கிற அளவுக்கு இப்படிப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்குமா அப்படிங்கிற அளவுக்கு ஒவ்வொரு ஆடியோவையும் கேட்கும் போது கொஞ்சமா நெஞ்சு வலி வருதுடா, என்னடா இது அப்படிங்கிற அளவுக்கு முழு வீடியோவையும் பார்த்து முடிக்கும் போதெல்லாம் இப்படிலாமா நடக்கும்ன்ற அளவுக்கு இருந்துச்சு. 4 to 5 அடி ஹைட்ல இருந்து இந்த ஃபோன் வந்து போடுறது. ஸோ போடுறப்ப டம் டப் 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 அப்படின்ற மாதிரி அந்த விழுகிறது மட்டும் ஸ்டார்டிங்கில் இருக்கும். இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறமும் நம்ம ட்ரை பண்ணாட்டி கரெக்டாக இருக்குமா? ஒண்ணுமே ஆகல. அதாவது நம்ம டெக் சூப்பர் ஸ்டார் சுதர்சன் அடடா கிரியேட்டர்ஸ் கிட்ட வேணாம், இந்த பெய்ட் ப்ரொமோஷனே வேணாம், தயவு செஞ்சு விட்டுருங்க, நம்ம மக்களுக்கு ஆர்கானிக் கண்டென்ட்டை கொடுப்போம். 99% பெய்டு கண்டென்ட்டே போட்டுக்கிட்டு இருக்கோம், அந்த 1% ஆர்கானிக் கண்டென்ட் போட்டுருக்கோம், ஏன் வேணாம், இதெல்லாம் வேணான்னு சொல்லி போராடுனேன்னு சொல்லி சொன்னார் இல்லையா? இந்த ஆடியோவெல்லாம் கேட்டா அந்த 1% மட்டும் ஆர்கானிக் எதுக்கு போடணும், அதையும் பேடா போடுறதுக்கு ட்ரை பண்ணுவான், அப்பதானே காசு கிடைக்கும் அப்படின்ற அளவுக்கு மனுஷன் பேசிக்கிட்டு இருக்காப்ல. பெட்டர் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நம்ம அதில் பெய்டு வராட்டி இல்லை அட்லீஸ்ட் அதில் வந்து நம்மளுக்கு எதுவும் கிடைக்காட்டி பெட்டர் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கும் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இல்லை, நம்ம வேற கேம்பெயின்ஸில் வேற வீடியோஸில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிக்கலாம். அப்போ மீதி பணம் இத்தனைக்கும் சொல்றாரு அவங்க 2 பேர் ஓனர், நான் வந்து ஷேர் பார்ட்னர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இல்லையா? ஆனா அந்த ஆடியோவெல்லாம் கேட்கும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சுதர்சன் கிட்ட அவங்க 2 பேரும் ஓனரா வேலை பார்த்த மாதிரி தான் தெரியுது. சுதர்சன் தான் மொத்த இன்ஸ்ட்ரக்ஷனையுமே கொடுக்குறாப்ல, சுதர்சன் இன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் மொத்த கம்பெனியுமே ரன் ஆன மாதிரியே இருக்குது. ஏன்ற ரீசன் சொல்லிடுறேன். ஒரு யூடியூப் வீடியோ 600K, இப்போ நம்ம வந்து 450K வந்து வாங்கிட்டு இருக்கோம். ஒரு 25% இன்க்ரீஸ் பண்றது எனக்கு தெரிஞ்சு கரெக்ட்னு தான் தோணுது. இவர்கிட்ட தான் எங்க அப்பா ஓனரா வேலை செய்யறாரு. சரி ஓகே, இதெல்லாம் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கூட சரி ஓகே, இதை கூட கார்ப்பரேட் மேனிபுலேஷன் சொல்லிட்டு நம்ம ஆள் வந்து பேசுவாப்ல. ஏன்னா சவால் உடல சாக்கடையா இருக்கணும், சரி சாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய ஆளாச்சு நம்ம ஆளு. சவால் உடையில சாக்கிரதையா விடணும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் எல்லாம் போட்டாப்ல. நாளைக்கு காலைல வீடியோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ரிப்ளை வீடியோ காணோம், வெறும் வீடியோவா இருக்குது. அதுக்கடுத்து ஒரு வீடியோ போடுறாப்ல, அதுலயும் ரிப்ளை காணோம். கடைசியா ஒரு வழியா ரிப்ளை வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்னு போட்டிருந்தாப்ல. அந்த வீடியோல நம்ம என்னெல்லாம் எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சிட் ஃப்ரீக்வன்சி டெக் சூப்பர் ஸ்டார் மேல என்னென்ன குற்றச்சாட்டுகள்லாம் எடுத்து வச்சாங்களோ அதுல இருக்கிற வாய்ஸ் நோட்டுக்கு இவர் என்னென்ன கிளாரிட்டி கொடுக்க போறாரு, என்னென்ன ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க போறாரு, கிளாரிஃபிகேஷன் கொடுக்க போறாரு, இல்ல வழக்கம் போல வந்து கார்ப்பரேட் மேனிபுலேஷன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்ல போறாருன்னு சொல்லி பார்க்கும்போது, கருப்பு சட்டை கருப்பு பேக்ரவுண்ட் இதை மாத்தி வெள்ளை சட்டை வெள்ளை பேக்ரவுண்ட், சாரி வெள்ளை டிஷர்ட் வெள்ளை பேக்ரவுண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சேஞ்சஸ் ஒன்று கொடுத்திருந்தாப்ல. அண்ட் அந்த வீடியோல நான் வந்து வாய்ஸை எடிட் பண்ணிட்டாங்க, அது ஏஐ வாய்ஸ் இல்ல அது ஏன் வாய்ஸே இல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல போறது கிடையாது. அதுல நீங்க கேட்ட எல்லா வாய்ஸும் ஏன் வாய்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ என்ன சொல்ல போற, இது எதுவுமே என்னோட வாய்ஸ் கிடையாது, எடிட் பண்ணிருக்காங்க, ஏஐ வச்சு ஏதோ பண்ணிட்டாங்க அப்படிலாம் சொல்லுவானா? கண்டிப்பா கிடையாது, இது எல்லாமே என்னோட வாய்ஸ் தான், நான் தான் பேசினேன். அதுக்கு ஒரு கதை ஒன்று சொல்லிட்டு நான் பண்ண தப்புக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சாரியும் கேட்டாப்ல. எஸ், நான் பாஸ்ட்ல பண்ணது தப்பு தான், ஐ எம் சாரி. ஏன்னா ஆடியன்ஸ் தெரியும், ஆடியன்ஸ் ஒன்றும் முட்டாள் கிடையாது. கேட்டது மட்டும் இல்லாம என்ன டீஃபேம் பண்ணணும், ஃபால்ஸ் அலிகேஷன், கேரக்டர் அசாசினேஷன் பண்ணணும்ன்ற மாதிரிலாம் நினைச்சாங்க, அதை அவங்க பண்ணிட்டாங்க. இதுக்கெல்லாம் காலம் பதில் சொல்லுமா? நாங்க எங்க கண்டென்ட்டை நம்புறோம், டைம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும்.
அண்ட் இவர் பண்ண தப்புக்காக ஒரு ஸ்டோரி ஒன்று சொன்னாருன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்டோரி தான் இருக்கிறதுலேயே பயங்கர சுவாரஸ்யமா இருந்துச்சு. அந்த ஸ்டோரியை கேட்ட உடனே எனக்கு அப்படியே புல்லரிச்சு போச்சு. அதாவது நம்ம எல்லாருமே ஒரு கம்பெனியில் வேலை பார்ப்போம். அந்த கம்பெனியில் எதுக்காக வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அவங்க கொடுக்குற வேலையை நம்ம செஞ்சுட்டு போயிடுவோம். நமக்குன்னு ஒரு டார்கெட் கொடுப்பாங்க, அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுவோம். அந்த டார்கெட்டை மீறி நம்ம பெர்ஃபார்ம் பண்ணோம்னா இன்சென்டிவ்ஸ் கிடைக்கும். அண்ட் அதை மீறி காம்படிட்டரை விட நம்ம பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பெட்டர் சேலரி கிடைக்கும். அதை வச்சு நம்ம குடும்பத்தையே நடத்துவோம். இப்படி தான் நம்ம என்ன பண்றோம், என்ன தப்பு பண்றோம்ன்றதே தெரியாம நமக்கு காசு கிடைக்குதுன்ற ஒரே காரணத்தினால நம்ம தப்பா பண்ணிட்டே இருந்துட்டோம். ஸ்டார்டிங்ல பணம் வருது அப்படின்றதுக்காக நானும் ஜாலியா பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல தான் இவ்வளவு நாள் நம்ம என்ன பண்ணோன்னே தெரியாம தப்பால பண்ணிட்டு இருக்கோம். சரி ஓகே, இதுக்கப்புறம் இந்த தப்பை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்து தான் இவரும் இவருடைய டீமும் அந்த டெக் பாஸை விட்டே வெளியே வந்தாங்களாம். ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பண்றது தப்புன்னு ரியலைஸ் ஆகிறப்ப இதை இனிமே பண்ணக்கூடாது அப்படின்னு தோன்றப்ப தான் இதை திருத்துறதுக்கு நாங்க ட்ரை பண்ணோம். இந்த கதையை கேட்ட உடனே எத்தனை பேர் கண் கலக்கடிக்கன்னு எனக்கு தெரியல. ஆனா ஆளா நான் கலக்கிட்டேன், ஏன்டா இவருக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா முதல்ல இவர் சொன்ன எக்ஸாம்பிள் இவருக்கே செட் ஆகாது. ஏன்னா இவர் அந்த கம்பெனியில் வேலை மட்டும் பார்க்கல, இவரே சொல்றாப்புல நான் ஒரு ஒர்க்கிங் பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஓனர்னு சொல்லி 2 பேர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வர்ற இன்கம்ல என்ன ஷேர் கிடைக்குதோ அதுல ஈக்குவல் ஷேர் நம்ம சுதர்சனுக்கும் கிடைக்குது அப்படிங்கறத அவரே சொல்லியிருக்காப்புல. நான் வந்து இதுல ஷேர் ஹோல்டர், ஒர்க்கிங் பார்ட்னர். அதாவது நான் என்ன வேலை பார்க்கறனோ அதுக்கான சம்பளத்தையும் அதுக்கான ஷேரையும் வந்து எனக்கு மாசம் மாசம் கொடுப்பாங்க. இத்தனை வருஷம் இதுதான் போய்கிட்டு இருந்துச்சு. அந்த ஒரு கம்பெனில வேலை பார்க்கறோம்னா என்ன வேலை பார்க்கறோம், எதுக்காக வேலை பார்க்கறோம், ஒரு டார்கெட் கொடுப்பாங்க, டார்கெட் அச்சீவ் பண்ணனும், டார்கெட் விட மீறி பெர்ஃபார்ம் பண்ணா இன்சென்டிவ் கிடைக்கும், அண்ட் காம்படிட்டரை விட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணா நல்ல salary கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாரு பாத்தீங்களா. அதுவுமே இவருக்கு செட் ஆகாது. ஏன்னா இந்த டெக் பாஸ் சேனல் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் ஃபேஸ் ஆஃப் தி சேனலா இருக்கிறதே சுதர்சன் தான். சோ அவர் என்ன வேலை பார்க்கறாருங்கிறது அவருக்கு தெரியாம பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா அதை யாராலையுமே நம்ப முடியாது. டெக் பாஸ் ஆரம்பிச்ச காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், நான் தான் சில வருஷங்கள் தனியாவே வீடியோ பண்ணேன், தனியாவே எடிட் பண்ணுவேன், நானே கேமரா வைப்பேன், நானே மேட்ச் எழுதுவேன், எல்லாமே நானே பண்ற மாதிரி இருந்துச்சு. சோ எப்படி இந்த சேனல்ல ரெவென்யூ ஜெனரேட் ஆகும்போது அது 3 பேருமே ஈக்குவலா ஷேர் பண்ணி எடுத்துக்கிறீங்களோ அதே மாதிரி இந்த சேனல்ல ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அதுக்கான பொறுப்பையுமே 3 பேருமே தான் எடுத்துக்கணும். அதை மீறி எனக்கு இது மேல செட் ஆகாதுப்பா நான் வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுதர்சன் வெளியே வந்தாலுமே நான் ஒரு சேனல் ஓபன் பண்ணிருக்கேன், சில காரணத்தினால நான் வந்து ஓபன் பண்ணிருக்கேன், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தா கூட பரவாயில்ல. ஆனா இவர் பண்ண தப்பையும் சேர்த்து அவங்க மேல எழுதி விட்டு அந்த சேனலை காலி பண்ணி என் சேனலுக்கு வாங்கடான்னு சொல்லி கூப்பிட்டாரு பாத்தீங்களா. அடடா கிரியேட்டர்ஸை பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா முதல்ல நீங்களே ஒரு மெயில் பண்ணி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரிப்ளைவே எனக்கு இந்த பேமெண்ட்டை கொடுத்துரு 50% அட்வான்ஸ் ஃபர்ஸ்ட் பேமெண்ட், அதான் அவங்களோட தாட்டாவே இருந்தது. அந்த ஆள்கிட்ட என்ன சொன்ன, நம்ம அதில் பெய்டு வராட்டி இல்லை அட்லீஸ்ட் அதில் வந்து நம்மளுக்கு எதுவும் கிடைக்காட்டி பெட்டர் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இவருக்கு எதுக்காக சம்பளம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சும்மா ஒன்றும் சம்பளம் எல்லாம் கொடுத்தரலையா, ஜாலியெல்லாம் கொடுத்தரலையாமா. கண்டென்ட்டுக்கு ஐடியா கொடுக்கணுமா, கண்டென்ட் கிரியேட் பண்ணணுமா, வீடியோஸ் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, அதனால தான் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அண்ட் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல எனக்கு தெரிஞ்சதுனால தான் நான் வெளியே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாருல. அந்த பாயிண்ட் ஆஃப் டைம் 2 மாசமா இருக்கலாம், இல்ல 3 மாசமா இருக்கலாம், இல்ல ஒரு 6 மாசமா இருந்தா கூட பரவாயில்லைங்க. கிட்டத்தட்ட அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல தெரிஞ்சு 2 வருஷம் அவங்க கூட சேர்ந்தே ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னா அதுக்கு முன்னாடியாச்சும் நீங்க தெரியாம பண்ண தப்புன்னு சொல்லலாம். ஆனா நீங்க சொல்லிட்டீங்க இதெல்லாம் தப்புங்க பண்ண வேணாம்னு சொல்லி, ஆனா அதுக்கப்புறம் தெரிஞ்சே 2 வருஷம் தப்பு பண்ணிருக்கீங்கன்றத நீங்களே தானே வாக்கு மூலமா கொடுக்குறீங்க. கிட்டத்தட்ட 2 வருஷம் நாங்க வந்து இதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது மாறிடும் ஏன்னா இது பழைய டெக் பாஸ் கிடையாது. சோ மக்களுக்கு நேர்மையா இருக்கணும், லாயலா இருக்கணும், எதுவா இருந்தாலும் ஒட்டச்சி சொல்லணும், பேட் ப்ரொமோஷனே பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனுஷன் அப்பவே அந்த சேனலை விட்டு வெளியே வந்திருக்கணுமா இல்லையா? சொல்லுங்க. இப்ப இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப சுதர்சன் பண்ண தப்ப வேற எந்த கிரியேட்டர்ஸுமே பண்ணலையா, ஏன் நீ பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா முக்காவாசி பேர் இந்த தப்பெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் சுதர்சன் பண்ண மிகப்பெரிய தப்பு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த தப்பை பண்ணது மட்டும் இல்லாம அந்த தப்பெல்லாம் நான் பண்ணவே இல்லை, அதை பண்ண வேணான்னு சொல்லி நான் போராடி தான் பார்த்தேன், ஆனா அந்த தப்பெல்லாம் பண்ணது அடடா கிரியேட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி பழிய போட்டுட்டு கடைசியில் வாய்ஸ் ரெக்கார்டிங்லாம் எடுத்து பார்த்தா அந்த மொத்த வேலையும் பார்த்ததே சுதர்சனா தான் இருக்காப்ல. அப்படிங்கும் போது எதுக்கு வெளியே வந்து அடுத்த ஒரு சேனலை உடைச்சி, அதுவும் இவ்வளவு நாள் வேலை பார்த்த ஒரு சேனலை உடைச்சி, அதுவும் பொய்யா
சொல்லி நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸை கெயின் பண்ணணும், சிம்பத்தி மூலியமா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸை கெயின் பண்ணணும்னு நினைச்சாரு பாத்தீங்களா? அதுதான் சுதர்சன் பண்ண மிகப்பெரிய தப்பு. மொத்தத்துல எங்களோட கிரியேட்டிவிட்டியும் போச்சு, எங்களோட கண்டென்ட்டும் போச்சு, எங்களோட ஃபீட்பேக்கும் போச்சு, நீங்க எங்க மேல வச்சிருந்த ட்ரஸ்டும் போச்சு. பஞ்சாயத்து நாரி போச்சுடா. இப்போ கூட சுதர்சனை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, எதுக்கு அங்க மொத்தமா 3 ஷேர், அதுல வெறும் 1 ஷேர் மட்டும் எனக்கு கிடைக்கணுமா? இது தேவையா எனக்கு? நான் தனியா போய் ஒரு கடையை போடுவேன், அந்த கடையில சிம்பத்தியை கிரியேட் பண்ணுவேன், டெக் பாஸ் ஒரு 4 அடி அடிச்சேன் அப்படின்னா அங்க இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்கா இங்க ஓடி வந்துருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் பிராண்டை நான் டைரக்டா அப்ரோச் பண்ணி 3 ஷேரை மொத்தமா ஒரே ஷேரை நான் வாங்கிப்பேன். அது மூலியமா டெக் பாஸ் டீம்ல மொத்த எம்ப்ளாயிஸையும் கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கேன் பாத்தீங்களா, அவங்களுக்கு சம்பளம் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே கிடையாது. அவருடைய எண்ணம் எல்லாமே முழுக்க முழுக்க ஆர்கானிக்கா, எந்த விதமான பேடு கண்டென்ட்டும் இல்லாம மக்களுக்கு லாயலா அவருடைய சொந்த காசை போட்டு ப்ராடக்ட்டை வாங்கி அதுல இருக்கிற நெகட்டிவான விஷயத்தை எல்லாத்தையுமே உடைச்சி சொல்லணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவருடைய நோக்கம். அண்ட் அது மட்டும் இல்லாம யூடியூப்லயும் ஃபேஸ்புக்லயும் வரக்கூடிய அந்த ஆர்கானிக் ரெவன்யூ மூலியமா தான் அங்க இருக்கிற ஒரு பெரிய பட்டாளத்துக்கே சம்பளம் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல மட்டும்தான் சுதர்சன் இருக்காரு அப்படிங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை. இதுல சிட் ஃப்ரீக்வன்சி கேட்ட எந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்ல, ஆனா நம்மளை யோசிக்க வைக்கிற மாதிரி சில கேள்விகள் கேட்டிருந்தார் பாருங்க, அது நம்மள பயங்கரமா யோசிக்க வச்சுச்சு. அதாவது ஒரு கம்பெனில ஒருத்தர் கூட விடாம எல்லாருமே குவிட் பண்ணி வெளியே வந்துட்டாங்கன்னா நீங்களே யோசிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாப்ல. அதை பார்க்கும்போது ஆமா ஆமா நீங்க போட்ட ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கும்போது நாங்களே நம்பிட்டோமேப்பா, ஆமாப்பா இவர் தான்ப்பா கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி. அப்படி இருக்கும்போது உங்களை சுத்தி இருக்கிற எல்லாருமே நீங்க சொன்னதை நம்பி தான் வெளியே வந்திருப்பாங்க. ஒருவேளை சிட் ஃப்ரீக்வன்சி இப்போ ரிலீஸ் பண்ண வீடியோவை அப்பவே ரிலீஸ் பண்ணியிருந்தா எத்தனை பேர் வந்திருப்பாங்கன்னு அப்ப தெரிஞ்சிருக்கும். That's why we are quit. நான் மட்டும் கிடையாது, என்னோட டீம், நாட் ஈவன் சிங்கிள் பர்சன். நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு கம்பெனில இருந்து ஒரு ஆள் கூட இல்லாம குவிட் பண்ணிருக்கோம் அப்படின்னா யோசிச்சுக்கோங்க. ஒரு கம்பெனில இருந்து ஒரு ஆள் கூட இல்லாம, இந்த வார்த்தையில தான் நான் விழுந்துட்டேன். அண்ட் நான் பாஸ்ட்ல பண்ணது எல்லாமே தப்பு தான், அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு சாரின்ற வார்த்தையில முடிச்சிட்டாப்ல. அண்ட் கூடவே சுத்துற பம்பரத்தை எல்லாரும் பாக்குறீங்க, ஆனா சுத்தி விட்ட சாட்டையை யாருமே பார்க்க மாட்டீங்களே ஏன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல கேள்வி ஒண்ணு கேட்டிருப்பாப்ல. எங்க சுத்துற பம்பரத்து மேலதான் எல்லாரோட கண்ணும் இருக்கு, ஆனா சுத்தி விட்ட சாட்டை மேல யாருக்குமே கண்ணு இல்ல. அது ஏன்றது எனக்கும் புரியல. அந்த பம்பரம் தான் நம்மளுக்கு வீடியோல வருது, அந்த பம்பரம் சொல்றதெல்லாம் கரெக்டா தான் இருக்கும், உண்மையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பி தான் மக்கள் எல்லாம் பார்க்கறாங்க. அண்ட் பம்பரம் சொன்ன விஷயத்தை எல்லாத்தையுமே நம்புனாங்க. சாட்டை சொன்னதை யாருமே நம்பல. இப்போ சாட்டை வெளியே வந்து இன்னொரு ஆள் மூலியமா சொன்ன விஷயத்தை நம்பினதுக்கு அப்புறமா தான் இவருக்கு பம்பரம் சாட்டை எல்லாம் ஞாபகத்துக்கு வருது போல இருக்கு. எங்க சுத்துற பம்பரத்து மேலதான் எல்லாரோட கண்ணும் இருக்கு, ஆனா சுத்தி விட்ட சாட்டை மேல யாருக்குமே கண்ணு இல்ல. அது ஏன்றது எனக்கும் புரியல. ஏன்னா ஆடியன்ஸ் தெரியும், ஆடியன்ஸ் ஒன்னும் முட்டாள் கிடையாது. அண்ட் அடுத்த சில கேள்விகள் கேட்டிருப்பாப்ல. அதாவது இது முடிஞ்சு கிட்டத்தட்ட 2 மாசம் ஆச்சு, இப்போ எதுக்கு இதை எடுத்து பேசணும்? அண்ட் நாங்க எங்க வேலையை பார்க்குறோம், நாங்க யாரை வச்சு எந்த விதமான மேனிபுலேஷனும் பண்ணலன்னு சொன்ன அடடா கிரியேட்டர்ஸ் எதுக்காக இப்போ அவங்களே வந்து வெளியே பேசாம இன்னொரு ஆள் கிட்ட போயிட்டு சிட் ஃப்ரீக்வன்சி கிட்ட போய் ப்ரூஃப் எல்லாம் கொடுத்து பேச வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாப்ல. அதை பார்க்கும்போது சிட் ஃப்ரீக்வன்சி என்ன சொல்லி இருந்திருப்பாங்கன்னா, இந்த மாதிரி அடடா கிரியேட்டர்ஸ் கான்டாக்ட் பண்ணி என்ன ஒரு வீடியோ பண்ண சொல்லியிருந்தாங்க. ஏன் இது அடடா கிரியேட்டர்ஸே பண்ணியிருந்திருக்கலாமே, எதுக்கு இன்னொருத்தட்ட கொடுத்து பண்ண சொல்லணும்? இது ஒரு கரெக்டான கேள்விதான். ஆனா அடடா கிரியேட்டர்ஸ் எத்தனை வாட்டி வெளியே வந்து எவ்வளவு ப்ரூஃப் ரிலீஸ் பண்ணாலும் கடைசி வரைக்கும் நீங்க 2 வார்த்தையை வச்சு லாக் பண்ணிடுறீங்க. அவங்க கார்ப்பரேட், அவங்க பண்றதெல்லாம் மேனிபுலேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆடியன்ஸ் தெரியும், ஆடியன்ஸ் ஒன்னும் முட்டாள் கிடையாது. இப்போ அவங்க இன்னொரு ஆள் கிட்ட கொடுத்து அவங்க வந்து கேள்வி கேட்டது தப்புனே வச்சுப்போமே. ஆனா இப்ப சிட் ஃப்ரீக்வன்சி எவ்வளவு வாய்ஸ் நோட்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க, எவ்வளவு கேள்விகள் வந்து கேட்டிருந்தாங்க. அடடா கிரியேட்டர்ஸ் ஒரு வீடியோ போட்டாங்கன்னா சவால் விடுறதுக்கு சாக்கரையா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசக்கூடிய நீங்க இப்போ சிட் ஃப்ரீக்வன்சி போட்ட வீடியோக்கு எந்த ஒரு கேள்விக்குமே பதில் சொல்லி ரிப்ளையே கொடுக்கலையே ஏன்? என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா? எஸ், நான் பாஸ்ட்ல பண்ணது தப்பு தான். ஐ அம் சாரி. ஆனா இவ்வளவு நேரம் சுதர்சன் பேசுனது கூட ஓரமா விட்டுறலாம்னு வைங்களேன். ஆனா அடுத்த ஒரு கேள்வி ஒன்று கேட்டார் பாருங்க, உண்மையிலே ரொம்ப நியாயமா இருந்துச்சுங்க. என் மனசுக்கு இது ஒரு நியாயமான கேள்வியா தான் பட்டுச்சு. அதாவது ஒருத்தவங்க பஞ்சாயத்து பண்ணணும்னு நினைச்சதுக்கு அப்புறமா 2 சைடு ஆஃப் ஸ்டோரியும் கேட்டுட்டு தானே பஞ்சாயத்து பண்ணணும். அதனே எங்க சைடு ஸ்டோரியவே கேட்கல, முழுக்க அடடா கிரியேட்டர்ஸ் வந்து ப்ரூஃப் கொடுப்பாங்களா, அதை கேட்டு இவங்க வந்து ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்களா, என்னங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாப்புல. நானும் கேட்டேன் என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஆக்சுவலா டெக் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற சேனலை ஓபன் பண்ண உடனே
ஆர்ஐபி டெக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாலையெல்லாம் போட்டு இவர் சைட் ஆஃப் ஸ்டோரி என்ன அம்புட்டியுமே வாக்கு மூலமா அவர் வீடியோல அவரே வந்து சொல்லிட்டாப்ல. ஏன்னா ஆடியன்ஸ் தெரியும், ஆடியன்ஸ் ஒன்றும் முட்டாள் கிடையாது. இப்போ அந்த ஸ்டோரியை ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் அடடா கிரியேட்டர் சொல்ற ஸ்டோரியும் எடுத்து வச்சு இப்போ சுதர்சன் பேசின பேச்சுக்கும் இந்த ஆடியோவையும் மேட்ச் பண்ணி பார்த்தா ஒரு இடத்துல கூட சிக்காகல, அம்புட்டுமே முரணா இருக்குது. இனிமே டைரக்டாவே கேளுங்க. டைரக்டாவே ஏதாவதுன்னா சென்ட் த பெய்ட் டீடைல்ஸ், கொட்டேஷன் ஃபார் த 6 lakh ஒரு பேக்கேஜ் வந்து போட்டுவிடுங்க. 6 lakh சொல்லுங்க. என்ன எதுக்கு நீங்க பார்க்க வரீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில ஒரு சின்ன ட்ரஸ்ட் வச்சிருப்பீங்க இல்லையா, அதுக்காக தான் என்ன பார்க்க வரீங்க. ஏன்னா ஆடியன்ஸ் தெரியும், ஆடியன்ஸ் ஒன்றும் முட்டாள் கிடையாது. இப்படி இருக்கிற பட்சத்துல தான் சிட் ஃப்ரீக்வன்சி ஏம்பா சூப்பர் ஸ்டார் நீங்க இப்படி எல்லாம் பேசுனீங்களே, இது எதுவுமே ஆடியோல இல்லையே, ஆடியோ வேற மாதிரி இருக்கே அப்படிங்கிற கேள்வியை தான் கேட்டிருக்காங்க. சரி ஓகே, இந்த ஆடியோவும் நீங்க பேசணும் முரண்பாடாவே இருந்தாலுமே சரி ஓகே, என்னப்பா சூப்பர் ஸ்டார் நீ பேசுனது வேற மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம்னே வைங்களேன். கேட்காம விட்டுட்டாங்கன்னா அது அவங்க தப்பு தான். இப்போ நீங்க ஒரு ரிப்ளை வீடியோ போட்டிருக்கீங்கல்ல, இந்த ரிப்ளை வீடியோல உங்க சைடு ஆஃப் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி கிளியராகவே போட்டிருக்கலாமே, ஏன் போடல? அம்புட்டு பிம்பிளிக்கு பிலாப்பியாவே இருக்கே. அந்த அடுத்த ஒரு வார்த்தை ஒன்று சொன்னார் பாருங்க, நான் கண் கலங்கிட்டேன். நான் ஒரு தப்பு பண்றேன் அப்படின்னா அந்த தப்புல இருந்து எப்படி முன்னேறி போகணும் தான் நான் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாப்ல. ஒரு தப்பு பண்றோம்னா அதை திருத்திக்கிட்டு எப்படி முன்னேறணும் அப்படின்றத நான் பார்ப்பேன். ஆக்சுவலா ஏ2டி வந்து கால் பண்ணி சொல்லியிருப்பாப்ல, ஏன்பா பேட் ப்ரொமோஷன் பண்றீங்க ஆனால் பேட் ப்ரொமோஷன் சொல்லிட்டு டேக் டிக் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அந்த அடடா கிரியேட்டர்ஸோட ஓனர் வந்து சுதர்சன் சொல்லும் போது மக்களுக்கு வந்து ஆர்கானிக் கண்டென்ட் கொடுக்கணும், மக்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் ஒட்டச்சி பேசணும்னு நினைக்கக்கூடிய, மக்களுக்கு லாயலா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய சுதர்சன் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அது எதுக்கு அவனுக்கு சொல்லணும்? பேட் ப்ரொமோஷனே இல்லைன்னு சொல்லு, அதுக்கு ஒரு ப்ரூஃபா நம்ம கிரியேட் பண்ணுவோம், கிரியேட் பண்ணி இது பேட் ப்ரொமோஷனே இல்லைன்னு சொல்லுவோம். ப்ரூஃபே கூட கிரியேட் பண்ணி அவனை திருப்பி அடிச்சு விட்டுறணும். ஒரு விஷயம் இந்த வட்டம் அவன் வந்து சிக்கியிருக்கான், நான் பெய்டு பண்ணேன்றதுக்கு அவன்கிட்ட ப்ரூஃப் இருக்கா? மக்களுக்கு எவ்வளவு உண்மையா இருக்கணும்னு நினைச்சு ஒரு மனுஷன் வேற வழியே இல்லாம, அதாவது என்ன வேலை பார்க்குறோம்னே தெரியாம டார்கெட் அச்சீவ் பண்ணா இன்சென்டிவ், அதுக்கப்புறம் காம்படிட்டரோட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா நல்ல சேலரி கிடைக்கும், இந்த ஒரு ஒரு கூட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டதுனால அவரே இப்படி எல்லாம் பேசியிருக்காப்ல. இனிமேவும் இது ஏதாவது சொன்னானாக்கும் ஜஸ்ட் இல்ல நாங்க அன்பாக்சிங் பண்ணோம் அப்படின்னா நாங்க மேக்கிங் காஸ்ட் சில பேர்த்து வாங்குவோம், அதுவும் எல்லா பிராண்டும் எல்லா போனுக்குலாம் பே பண்றது இல்ல, இப்பெல்லாம் நாங்களே தான் நிறைய வாங்கி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கலாம். இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க, ஆனா அடிக்கடி கார்ப்பரேட் மேனிப்புலேஷன் சொல்லிட்டு இந்த மேனிப்புலேஷன் வார்த்தையை அதிகமா யூஸ் பண்ணது இந்தியாவிலே இவரா தான் இருப்பாருன்ற அளவுக்கு மேனிப்புலேஷன் வார்த்தையை யூஸ் பண்ணிருக்காப்ல. ஆனா இவர் பண்ண மேனிப்புலேஷன் எப்பேற்பட்ட மேனிப்புலேஷன் தெரியுமா? அடடா கிரியேட்டர்ஸை பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா முதல்ல நீங்களே ஒரு மெயில் பண்ணி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரிப்ளைவே எனக்கு இந்த பேமெண்ட்டை கொடுத்துரு 50% அட்வான்ஸ், இது எப்ப தருவ அப்படின்ற அந்த ஃபாலோ அப் இருக்குமே தவிர அது என்ன ப்ராடக்ட், அது எப்படி ஒர்க் ஆகும், ஆடியன்ஸ்க்கு அது வந்து எங்கேஜ் ஆகுமா, அது எக்ஸைட் பண்ணுமா, அதனால என்ன யூஸ், இதை கண்டென்ட்டா மாத்த ஃபர்ஸ்ட் பேமெண்ட். இப்போ நம்ம டெக் சூப்பர் ஸ்டார் என்ன சொல்லியிருக்காப்ல, அதாவது அடடா கிரியேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ப்ராடக்ட் முக்கியம் இல்லை, ப்ராடக்ட் எப்படி இருக்குன்றது முக்கியம் இல்லை, அது ப்ராடக்ட் மக்களை எக்ஸைட் பண்ணுமா அப்படிங்கிறதுலாம் முக்கியம் கிடையாது, அவங்கள பொறுத்த வரைக்கும் காசு தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இல்லையா. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் காசு முக்கியம் கிடையாது, மக்களுக்கு அந்த ப்ராடக்ட் எக்ஸைட் பண்ணுமா, அந்த ப்ராடக்ட் எப்பேற்பட்ட ப்ராடக்ட், அதில் இருக்கிற விஷயத்தை ஒட்டச்சி சொல்லணும், இப்படி தானே இவர் யோசிப்பாருன்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா இவர் அடடா கிரியேட்டர்ஸ் கிட்ட என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? பெட்டர் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா நம்ம அதில் பெய்டு வராட்டி இல்லை அட்லீஸ்ட் அதில் வந்து நம்மளுக்கு எதுவும் கிடைக்காட்டி பெட்டர் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கும் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இல்லை, நம்ம வேறு கேம்பெயின்ஸில் வேறு வீடியோஸில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட் எப்போ வேணால் வரட்டும், கேம்பெயின் டீட்டெயில்ஸ் எப்போ வரும் பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன், அதாவது இப்போ கூட அவர் வேற வழி இல்லாமல் கம்பெனியில் நம்ம என்ன வேலை செய்கிறோம், எப்படிப்பட்ட ஒரு வேலை செய்கிறோன்றதெல்லாம் தெரியாமல் டார்கெட்டுக்கும் அந்த இன்சென்டிவ்க்கும் பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ்க்கு வரக்கூடிய அந்த சேலரிக்கும் இதில் மாட்டிக்கிட்டு தான் இவர் இந்த வார்த்தையை கேட்டிருக்காப்புல. ப்ராடக்ட் எப்போ வேணா வரட்டும், கேம்பெயின் டீடைல்ஸ் எப்போ வருமா? மிஸ்டர் முருகேஷ் ஒரு ஃபோன் லான்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்றாரு, அதுக்கு சுதர்ஷன் கேம்பெயின் இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. அண்ட் ஈவன் ஏ2டி அடடா கிரியேட்டர்ஸ் கிட்ட இந்த பேட் ப்ரொமோஷன் பத்தி பேசினதுக்காக நம்ம டெக் சூப்பர் ஸ்டார் அடடா கிரியேட்டர்ஸ் என்ன பேசினார் அப்படிங்கிறதையும், அண்ட் அதுக்கப்புறமா அடடா கிரியேட்டர்ஸை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா இவர் ஏ2டி கிட்ட என்ன பேசினார் அப்படிங்கிறதையும் கேட்டீங்கன்னு வைங்க, அப்படியே ஆடி போயிருவீங்க, அஸ்வந்து போயிருவீங்க. இவனுக்கு நம்ம பதில் சொல்லணுன்ற அவசியம் இல்லை, சிம்பிளா இதுதான்
இதுதான் இப்படி தான் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் பண்ணியிருந்துருக்கலாம். நான் என்ன நினைச்சேன் ஃபர்ஸ்ட் வந்து நீங்களும் அந்த மைண்ட் செட் தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நான் ஓகே நீங்க ஒண்ணா ஒர்க் பண்றீங்க நீங்களும் அதே மாதிரி சொல்றீங்க. அன்னில இப்போ வரையுமே ஒரு கொஸ்டின் என்னன்னா, உங்களுக்கு தெரியும் யாரு விஜய் யாரு கம்பெனி எல்லாமே தெரியும். எப்படி இல்ல கடைசியில இவர் இப்ப யாருக்கு தான் உண்மையா இருக்காருன்றதே ஒரு டவுட் ஆகி போச்சு. கடைசியில அவருக்கே அவர் உண்மையா இருக்காரா அப்படிங்கிறதே ஒரு கேள்வி ஆகி போச்சு. இப்ப நான் அடிக்கணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இது மாதிரிதான் ஒரு டயலாக் சும்மா சொல்றேன். அடிக்கணும்னு நினைக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு 5 ப்ரூஃப் இருக்கு. சரியா, நீங்க நேரம் பார்த்து சொல்லுங்க, நிஜமா அவனை அடிப்போம். நீங்க ஜாலியா பேசிட்டு இருங்க, நான் போயிட்டு அப்புறமா வர்றேன். அதுலயும் இந்த லாங் டேர்ம் ரிவ்யூக்காக ஒரே நாள்ல 3 கெட்டப் போட்டு மக்களெல்லாம் வந்து திருப்திப்படுத்தினார் பாருங்க. அதெல்லாம் முழுக்க முழுக்க மக்களுக்காக அவரை தன்னைத்தானே அர்ப்பணிச்சுக்கிட்டாருன்னு தான் சொல்லணும். நேத்து வந்து தாடியோட வச்சு ஒரு டிக் பேசியிருக்கேன். சரிங்களா, நான் இப்ப போய் ஃபுல்லா ஷேவ் பண்ணி கிளீன் ஷேவ் பண்ணிட்டு என்ன பண்ணிடுவேன், ஒரு எத்தனையோ நாட்களுக்கு முன்னாடி ஷூட் பண்ணது அப்படின்னு சொல்லி ஒரு இது போட்டு நடுவுல கொஞ்சம் தாடி இருக்க மாதிரி வச்சுட்டு அடுத்து நிறைய தாடி இருக்கிற மாதிரி அப்படின்றப்ப லாங் டேர்ம்ன்ற ஒரு ஃபீல் வந்துடும். அண்ட் எல்லாத்தையும் விட ஒரு புது பையனை ஆட் பண்ணி அவனை வச்சு சில வீடியோஸ் பண்ணலாமான்னு சொல்லி கேட்கும்போது நம்ம டெக் சூப்பர் ஸ்டார் சொன்னாரு பாருங்க, அவன் போய் தனியா ஒரு கடை போட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் மொபைல் ரிவ்யூக்கு கூட உனக்கு ரீப்ளேஸ்மெண்டா ஒருத்தனை ட்ரெயின் பண்ணணும் சுதர்ஷன். நானே இதுல யாரா இருந்தாலும் சரி, ஒரு ரீச் வந்ததுக்கு அப்புறம் தனியா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, அது சரிப்பட்டு வராது. அண்ட் லாஸ்டா என்ன டீஃபேம் பண்ணணும்னு நினைச்சாங்க, என்ன கேரக்டர் அசாசினேஷன் பண்ணணும்னு நினைச்சாங்க, அதை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்புல. அதை பார்க்கும்போது டெக் பாஸை விட்டு வெளியே வந்து டெக் சூப்பர் ஸ்டார்னு ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி அதில் ஃபஸ்ட்டு வீடியோவாக அடடா கிரியேட்டர்ஸ் உடைய 2 ஓனர்ஸையும் இவர் கேரக்டர் அசாசினேஷன் பண்ணது, இவர் வந்து டிஃபேம் பண்ணதெல்லாம் டிஃபேமில் வராது, கேரக்டர் அசாசினேஷனில் வராது. இப்போ இவர் அவங்க மேலே எடுத்து வச்ச குற்றச்சாட்டுக்கு, அந்த குற்றச்சாட்டுக்கு நாங்கள் மட்டுமே காரணம் கிடையாது, அந்த குற்றச்சாட்டுக்கு மெயினான ஒரு ஆளே சுதர்சன் தான் இப்போ வெளியே போயிட்டு மாற்றி பேசுகிறாப்புல அப்படிங்கிறதெல்லாம் ப்ரூஃபாக எடுத்து வெளியே ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா இவரை டிஃபேம் பண்ணிட்டாங்க, கேரக்டர் அசாசினேஷன் பண்ணிட்டாங்களாமா. சோ எண்ட் ஆஃப் தி டே என்ன டிஃபேம் பண்ணனும், என்ன கேரக்டர் அசாசினேட் பண்ணனும்னு நினைச்சாங்க, பண்ணிட்டாங்க. பட் நான் அதை பண்ண வரல. அடடா கிரியேட்டர்ஸ் பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா, முதல்ல நீங்களே ஒரு மெயில் பண்ணி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரிப்ளைவே எனக்கு இந்த பேமெண்ட்டை கொடுத்துரு 50% அட்வான்ஸ், இது எப்ப தருவேன், ஃபர்ஸ்ட் பேமெண்ட், அதான் அவங்களோட தாட்டாவே இருந்தது. அண்ட் ஈவன் டெக் சூப்பர் ஸ்டார் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருப்பாப்ல, அதாவது எங்க சேனல் மானிட்டைஸ் ஆகல ஏதோ ஒரு ரீசன்னால, இருந்தாலும் பரவாயில்ல மக்களுக்காக நாங்கள் வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு வேலை ஒன்று பார்த்துருப்பாப்ல. அதை பார்த்துட்டு ஜேகே ஒரு வீடியோ போட்டு கேள்வி கேட்டிருப்பாரு. இது வந்து இப்போ யூடியூப் உடைய அல்காரிதம் ஃபர்ஸ்ட் ரிஜெக்ட் ஆகும், அதுக்கப்புறம் மானிட்டைஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டெக் சூப்பர் ஸ்டார் அவங்க சேனலில் மானிட்டைஸும் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் அந்த வீடியோக்கான ரிப்ளை கொடுக்கல. மக்கள் கிட்ட ரொம்ப லாயலா இருக்கும்னு நினைச்சேன் நம்ம டெக் சூப்பர் ஸ்டார். கிட்டத்தட்ட 2.5 மாசத்துக்கு நம்ம சேனல்ல நோ மானிடைசேஷன். அவ்வளவுதான், நம்ம முடிச்சு விட்டீங்க போங்க. ஃபர்ஸ்ட் டிஸ்அப்ரூவ் பண்ணிடுவாங்க, பட் இட்ஸ் பார்ட் ஆஃப் த ப்ராசஸ். டிஸ்அப்ரூவ் பண்ணிட்டு நீங்க எப்படி உங்க வீடியோஸ் எடுக்கிறீங்கன்னு ஒரு வீடியோ போட்டு அனுப்புங்க. உங்க வீடியோல உண்மையிலே எஃபர்ட் இருக்கா, எப்படி இந்த கண்டென்ட்டை ப்ரொடியூஸ் பண்றீங்கன்னு கேட்பாங்க. அண்ட் கடைசியா ஒரு சரியான காமெடி ஒன்று பண்ணாரு பாருங்க. என்னாலேயும் அவங்கள மாதிரி ப்ரூஃப் எல்லாம் காமிச்சு நெகட்டிவான விஷயங்கள்லாம் பண்ண முடியும், நான் அதுக்காக ஒன்று இந்த சேனலை ஓப்பன் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்புல. அதை பார்க்கும்போது இந்த சேனலை ஓப்பன் பண்ணி முதல் வீடியோவிலேயே அதை தானே பண்ணீங்க. நானும் ஒரு ஆடியோ போட்டு நானும் ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை போட்டு இந்த தப்பா அவங்க பண்றாங்க இப்படி பாத்தீங்களா, வேண்டாம் எனக்கு இதை இங்கேயே முடிக்கணும். பிராண்டும் அடடா கிரியேட்டர்ஸும் ஒன்றும் பார்க்க மாட்டாங்க, அது வேண்டாம் கட் பண்ணி தூக்கி எரிஞ்சிருங்க அப்படின்றாங்க. அண்ட் கடைசியா கோ கிரியேட்டர்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அதை கேட்கும்போது ரொம்ப பெருமையா இருந்துச்சு. அதாவது கூட இருந்து பார்த்த மாதிரி மொத்த ஸ்டோரியும் தெரிஞ்ச மாதிரி பேசுறீங்களே, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, உங்களுடைய உண்மை முகத்தை நீங்க காமிச்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. கோ கிரியேட்டர்ஸ் ரொம்ப நன்றி. கூடவே இருந்து இத்தனை வருஷம் பார்த்த மாதிரியே ஹோல் ஸ்டோரி தெரிஞ்ச மாதிரியே ஒரு கான்வர்சேஷனை வச்சு மட்டுமே இவன் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி ஒரு போர்ட்ரே பண்ணீங்கல்ல, தேங்க்யூ. உங்க உண்மையான முகத்தை காட்டினதுக்கு. நம்மளுடைய உண்மை முகத்தை அவர்கிட்ட நம்ம காமிச்சிட்டோமா, எப்பேற்பட்ட காமெடி பாருங்க. அவருடைய ஃபர்ஸ்ட் வீடியோ ரிலீஸ் ஆகும்போது எனக்குலாம் எப்படி ஃபீல் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சார் மனுஷன் எவ்வளோ ஜென்யூனாக இருக்காப்புல, மக்கள் கிட்ட ரொம்ப லாயலாக எதுவாக இருந்தாலும் ஒட்டச்சி பேசணும், பேட் ப்ரொமோஷன்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிற மாதிரி மனுஷன்லாம் இந்த உலகத்தில் இன்னுமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவ்வளோ நாள் பிடிக்காம ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு அதுலேருந்து வெளியே வந்து மக்களுக்கு லாயலாக வீடியோ போடணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு சப்போர்ட் பண்ணாமல் வேற யாருக்கு நான் சப்போர்ட் பண்ணுறதுன்னு இறங்கி சப்போர்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த முகம் அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஆனால் இப்போ என்னப்பா அப்ப பேசின பேச்சுக்கு இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஆடியோவையும் கேட்கும்போது சம்மந்தம் இருக்கு. நீ மேனிப்புலேஷன் சொன்ன மொத்த மேனிப்புலேஷன் நீ பண்ண மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கிரியேட்டர்ஸ்லாம் இப்போ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு உடனே நம்மளுடைய உண்மை முகத்தை நம்மளே வெளிச்சம் போட்டு காமிச்சிட்டோமாமா. கோ கிரியேட்டர்ஸ் ரொம்ப நன்றி. ஆக்சுவலா யாருடைய முகம் வெளியே வந்திருக்கு அப்படிங்கிறது மக்களுக்கும் தெரியும்,
உங்களுக்கும் நல்லாவே தெரியும். தேங்க்யூ உங்க உண்மையான முகத்தை காட்டினதுக்கு. ஃபைனலாக கண்டென்ட் தான் கிங்கு. கண்டென்ட் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. டைம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும் அப்படிங்கிற மாதிரி முடிச்சுட்டு கடைசியில் அவருக்கு அவரே ஒரு மோட்டிவேஷனல் சாங்கையும் போட்டு முடிச்சு விட்டாப்ல. இங்க எண்ட் ஆஃப் த டே என்னன்னா கண்டென்ட் தான் கிங்கு. டைம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும். ஆக்சுவலாக கிரியேட்டர்ஸ்குள்ள மாறி மாறி சண்டை போட்டுக்கிறது, மாறி மாறி எக்ஸ்போஸ் பண்ணுறதுலாம் ஹெல்த்தியாக இல்லை அப்படின்னா கூட எதுக்காக ஒரு கிரியேட்டர் ஒரு இடத்துல இருந்து வெளியே வந்து எனக்கு ஒரு சேனல் கிரியேட் பண்ணியிருக்கேன் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறத விட்டுட்டு நான் வந்து இருந்த இடத்தையே அழிச்சிட்டு அவங்க மேலே பல பழியை போட்டு நான் வந்து சிம்பத்தி மூலிமா நான் வந்து சப்ஸ்கிரைபர்ஸை கெயின் பண்ணி நான் வளரணும்னு நினைக்கிறது எந்த விதத்தில் ஹெல்த்தியாக இருக்குது அப்படிங்கிறதே தெரியல. இருந்ததை இருந்தபடி சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, இல்லாதது பொல்லாததெல்லாம் எடுத்து சொல்லி கடத்தில் இப்போ மாட்டிக்கிட்டார் அப்படிங்கும் போது எதுக்கு இந்த வேலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் இவரை நம்பி இவர் வந்து ஒரு ஜென்யூனான ஒரு கிரியேட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்ணியிருந்தார் பார்த்தீங்களா, அந்த ட்ரஸ்ட்டை அவரே குழி தோண்டி புதைச்சிக்கிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் வந்து பார்த்த வியூவர்ஸ்க்கும் ஆடியன்ஸாக அஸ் அ ஃபேனாக எனக்குமே சுதர்சன் மேலே ஒரு பயங்கரமான டிசப்பாயின்மெண்ட்டும் அந்த ஆடியோ கேட்கும்போது பயங்கரமான ஷாக்கிங்காகவும் தான் இருந்துச்சு. உங்களுக்கு இந்த ஹோல் இன்சிடென்ட் கேட்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் நியூஸ்லாம் கண்டிப்பாக பார்க்கணுச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைமுக்கு வந்து சேரும். ஸோ மீடியம் மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோல் ஆகும் ஃப்ரம் ஷாஃபி. தடா பபாய் அண்ட் டேக் கேர்.